இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகை அபிதா அப்படின்றத தாண்டி இவங்களை அர்ச்சனா அப்படின்னு சொன்னாதான் பலருக்குமே ஞாபகம் இருக்கும். சன் டிவில ஒளிபரப்பான திருமதி செல்வம் சீரியல்ல அர்ச்சனா அப்படின்ற கேரக்டர் மூலமா தமிழக மக்களிடையே பெரிய அளவுல புகழ் பெற்றிருந்தாங்க. அபிதா இயக்குனர் பாலாவோட சேது படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ராமராஜன் கூட ஒரு படம் ஹீரோயினா ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்துல ராமராஜனுக்கும் நளினிக்கும் விவாகரத்து ஆனதுனால அதுக்கு அபிதா தான் காரணம் அப்படின்னு பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தது. இதனால அவங்களுக்கு பட வாய்ப்புகள் சுத்தமா கிடைக்கல. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு சன் தொலைக்காட்சியில திருமதி செல்வம் சீரியல்ல நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. ஆரம்பத்துல அம்மா பேச்சுக்கு மட்டும் தலையாற்ற அர்ச்சனாவாகவும் அதுக்கப்புறம் கணவனுக்காக கொலையே செய்யற அளவுக்கு துணியிற அர்ச்சனாவாகவும் அசத்தி இருந்தாங்க. ஒரு கட்டத்துல செல்வத்தை வேணா அப்படின்னு தூக்கி போட முடிவு எடுக்கும் பொழுது ரசிகர்களால பாராட்டப்பட்டிருந்தாங்க. இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுக்கு தங்கமான புருஷன் சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைக்காக மீடியாவில இருந்து ஒதுங்கிட்டதா பல வருடங்களுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்திருந்தாங்க. 2022 ஆண்டு ஒளிபரப்பான மாரி சீரியல் மூலமா திரும்பவும் மீடியாவுக்கு என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.